ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவானி விலாக்ஸ். அதாவது நான் காலையில சனிக்கிழமை கோலம் போட ஆரம்பித்தேன். அப்பத்துலேருந்து எடுத்த வீடியோ தான், ஒரு வாரம் வீடியோ இது. நான் காலையில டிஃபனு செஞ்சு கோலம் போட்டுட்டு அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ண வேலை இருந்துச்சு. சரி ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அதிகமாக வேலை இருந்துச்சுன்னா ட்ரெஸ்ஸில் வேலை அதாவது நைட்டிங்க மாறிடுவேன். அது அப்பத்துலேருந்து பழக்கம். என்றைக்கோ ஒரு நாள் ட்ரெஸ்ஸில் வேலை செஞ்சுருவேன். சரி அதுக்கப்புறம் நான் டிஃபன் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாமே இட்லி எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இட்லி குண்டை பாத்திரங்களை எல்லாம் ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஊறிடும். ஊறிட்டதுக்கப்புறம் நம்ம நீட்டாக கழுவிடலாம். இல்லைன்னா இட்லி குண்டால் அதாவது பிளேட்டில் நல்லா அப்படியே உட்காந்துக்கும் அந்த இதெல்லாம். நான் எப்போவுமே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருவேன். 1/2 அன் ஹவர் மினிமம் 1 ஹவர் ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்கள கழுவிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு ஆன்லைனில் இது கார் க்ளீன் பண்ணுறதுக்காக புக் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. சரி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு நான் கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். கிச்சன் எப்போவுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்குவேன். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இவ்வளோ பாத்திரம் கழுவிருக்க பாருங்கள். பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு மறுபடியும் மத்தியானத்துக்கு சமையல் குளிச்சுட்டு அப்புறம் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு சாம்பார், இது பொரியல் எதுவும் செய்யலை. அப்பளம் பொரிச்சிட்டு ஊறுகாய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ணேன் கபோர்டு க்ளீன் பண்ணலான்ட்டு. நான் நம்ம ஆளுங்களை வச்சு க்ளீன் பண்ணிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டு கூட சொன்னா, ஆளுங்க ஒரு பொண்ணு கூப்பிட்டு வீடு க்ளீன் பண்ண வச்சேன், அந்த அளவுக்கு கூட நீட்டாக அடுக்கலை, இப்போ நீட்டாக அடுக்கியிருக்கேனாங்க. என்ன இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க அவங்க வேலை செய்வாங்க. நாம் நமக்கு எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணும், எப்படி எது அடுக்கணும், எப்படி நம்ம ட்ரெஸ்ஸுங்களை எப்படி வச்சுக்கணும், எந்த ட்ரெஸ்ஸு எப்படி வச்சுக்கிறதுன்றது நமக்கு தெரியும், நம்ம வச்சுடுவோம். நம்ம வீட்டு கபோர்டு நாம தான் க்ளீன் பண்ணணும், நாம தான் சுத்தமாக வச்சுக்கணும்னா அதை நாம் ரெடி பண்ணால் தான் நம்மளோட ட்ரெஸ்ஸு எங்கே இருக்குது, நம்மளோட பொருளெல்லாம் எங்கே இருக்குது, மேக்கப் செட்டு எது எது எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாப்பா நான் எனக்கு எப்போவுமே பெட் கவர் முட்டி போட்டு நான் போட முடியாது. ஏன்னா அந்த பக்கமும் எனக்கு இடம் இருக்காது போகிறதுக்கு. நான் 2 கட்டில் செவுரு ஒட்டி தான் நான் போட்டிருப்பேன். அதாவது பாப்பா இல்லைன்னா தம்பி எனக்கு கட்டிலுக்கு எப்போவுமே பெட்டு கவர் மாற்றி தருவாங்க அவங்க தான். எனக்கு வாரத்தில் ஒரு நாள் நான் மாற்றிடுவேன். மாற்றிட்டு பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நான் இப்படி போடலான்னு இருக்கிறேன் மம்மி, பாப்பா கட்லுன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேணாம் மம்மி இதே ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு பாப்பா ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே நீ கவர் போடுறதாச்சும் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் எடுத்துட்டு சரி அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கட்டில் எல்லாம் பெட் எனக்கு இது ஆன்லைனில் தான் நான் புக் பண்ணிக்கிட்டேன் மீஷோவில். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கலரு. இந்த க்ரீன் இந்த ரெட் காம்பினேஷன் இந்த பிங்க் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. அதுக்கு தான் என்னோடய வீட்டில் எப்போவுமே இந்த பிங்க்கு ரெட்டு எல்லா பொருளும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய கபோர்டில் கூட பிங்க் கலரு பூ தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச கலருங்க தான் அது எல்லாமே. அப்புறம் இது பெரிய கட்லுக்கு போட்டது அது சும்மா நான் போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு வீடியோ சின்னதாக எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் டெய்லி நாங்கள் ஸ்டவ் தொடச்சி தான் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஸ்டவ் தொடச்சிட்டு டீ வச்சு குடிச்சிட்டு அக்கா வீட்டுக்கு போகலாம். சரி காலையில் வேலை முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடித்தோம். கடகடான்னு சமைச்சு முடிச்சிட்டோம். சரி அதுக்கப்புறம் போகலை, பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சாயந்தரம் போகலான்னு சொல்லிட்டு வா மம்மி அதில் என்ன இருக்குது சும்மா தொடச்சிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த பாப்பா. எனக்கு அது பழகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி டீ போட்டு குடிச்சிட்டு சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அதோட நிப்பாட்டிட்டேன். நான் விளாக் பண்ணிக்கலாம். சரி சாயந்தரம் தான் நான் உருளைக்கிழங்கு சப்பாத்தி செஞ்சுட்டு ரொம்ப நாள் ஆயிருந்தது. நம்ம இது சப்பாத்தி செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு செஞ்சு ஒரு வாரம் கேப்பு விட்டுட்டேன். பசங்க சப்பாத்தி மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு மம்மி போதும் ஒரு வாரம் கேப் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு எப்போவுமே கொஞ்சம் இங்கு போட்டால் அதாவது வாய்வு கம்மியாக இருக்கும்.
இங்கு போட்டுட்டு உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுட்டு, லேயர் சப்பாத்தி இல்லாமல் நான் வந்து அப்படியே சாதம் அப்படியே தேய்ச்சிட்டு சுட்டுட்டு அததான் நம்ம பசங்க வந்து வீட்டில் இருந்தால் நமக்கு 3 வேளையும் சமையல் செஞ்சுட்டு பசங்களை பார்த்துக்கிறது லேடிஸுங்களுக்கு வேலையாக இருக்கும். ஒரு டைம் செஞ்சு வச்சுட்டு அதே சாப்பிட்லான்னு நம்ம கேட்டோம்னா பசங்களுக்கு அது பிடிக்காது. நீ சாப்பிடு மம்மி, நம்ம வந்து வேற சாப்பிட்டுக்குவோன்னு தான் கேட்பாங்க. அதனால தான் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா நான் எப்போவுமே 2 டைம் 3 டைமு வந்து செஞ்சுருவேன். 2 டைம்னா வேலை செஞ்சு சப்பாத்தி இல்லைன்னா ஏதோ ஒன்று செஞ்சுருவேன். அப்போ தான் வந்து பசங்களுக்கு வந்து மம்மி கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ நமக்காக செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சுடுறேன் அப்படின்ட்டு என் பையன் வந்துட்டார். அதுக்கு அடுத்தது நான் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சுடுறேன் வாப்பான்ட்டு அவனை அமுச்சிட்டு நான் சுட்டுட்டேன். நான் சுட்டுட்டு அதுக்கு அடுத்தது பசங்களுக்கு அவங்க அதை செய்கிறோன்னு வர்றதே ஒரு பெரிய விஷயம். அப்புறம் அவங்களுக்கு அதே வேலையை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பேஜாராகும்ன்ட்டு நான் அதுக்கு அடுத்தது நானே சுட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிச்சன் அதான் என் வேலை. கிச்சன் தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபுல்லு துணி எடுத்து ஒரு நாள் ஃபுல்லு மடித்து வச்சுட்டேன் ஒரு இடத்துல. ஏன்னா எனக்கு தான் சும்மா தானே இருக்குது திவானு, அதனால தான் திவான் மேலே எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் மடித்து வச்சுட்டு எல்லாம் வந்து துணி வச்சு எல்லாம் எடுத்துட்டு நீட்டாக எல்லாம் தொடச்சிட்டோம். கபோர்டு எல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கு அடுத்தது நான் மடித்து வச்சுட்டேன். சப்பாத்தி வந்து எப்போவுமே சாஃப்டாக வரணுன்னா நல்லா மாவு பிசைஞ்சிட்டு கிட்டத்தட்ட 1 ஹவர் ஊற வச்சுட்டோம்னா சூப்பராக வரும் சப்பாத்தி. லேயர் சப்பாத்தியும் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகும். அதாவது ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும். நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கே வந்து அதாவது கொஞ்சம் ஏஜானவங்க வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ஓகே நல்லா தான் இருக்கும்னு நினைப்பாங்க. பசங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு போர் அடித்து போயிட்டு வேறு கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது நான் சரி கபோர்டு எல்லாம் தொடச்சிட்டு கொஞ்சம் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். அந்த 10 கால் பூச்சி எங்கே பார்த்தாலும் இருக்குது. அது எப்படி போக்குறதுன்னு தான் தெரியல. அதாவது எப்படி போக்குறதுன்னு நம்ம க்ளீனாக நீட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். என்னோட வீட்டில் எனக்கு தான் வளையல் அக்கா வந்தாலும் எடுத்துகிட்டு வரும் வளையல், நானும் எடுத்துப்பேன். இது பாப்பாவோட பரதநாட்டிய செட்டு. டான்ஸ் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு பாப்பா அப்பப்போ. இப்போ கொரோனா டைம்லேருந்த எந்த ஃபங்க்ஷனு அதாவது எந்த ஊர்லேயும் அட்டெண்ட் பண்ணல. நம்ம வந்து அவ்வளோதான், அதோட நிப்பாட்டியாச்சு. ஏன்னா படிக்கணுன்றதுக்காக அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணியாச்சு. என்னோட வளையல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் போட்டாலும் காலி ஆகாது. அந்தளவுக்கு வளையல் வச்சுருக்கேன். போகும்போதெல்லாம் அக்காவும் வாங்கி கொடுக்கும், நான் அம்மா வாங்கி கொடுப்பாங்க, அண்ணி வாங்கி கொடுப்பாங்க. நானும் போகும்போதெல்லாம் 3 டஜன் 4 டஜன் வாங்கிட்டு வந்துடுவேன். எனக்கு ஒரு டஜன் பக்கத்தில் இன்னொரு டஜன் பிடிச்சிச்சின்னா அதுவும் வாங்குவேன். மாமா திட்டினாலும் எனக்கு அது வேணும் மாமான்னு கேட்பேன். அவர் அப்புறம் வாங்கி கொடுப்பாங்க. அவர் எதுக்கு இத்தனை வளையலுன்னு கேட்பாங்க. சரி எனக்கு வேணும் மாமான்னு சொல்லிவிட்டு நான் எப்போவுமே ட்ரெஸ்ஸிங் மேட்சிங் வளையல் இந்த மாதிரி தான் எல்லாம் போட்டுக்குவேன். அப்புறம் தொடச்சி ஆற விட்டுட்டு அந்த இது கவர் ஒன்று இருந்துச்சு. இப்போ புக்கு போடுறது பெண்டிங் இது போடுறது, அதுக்கு பேர் எனக்கு தமிழில் இங்கிலீஷில் சொல்ல தெரியாது. அதனால் நம்ம அந்த கவரே வேறு மெத்தடில் இருந்துச்சு. சரி அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கபோர்டில் போட்டுட்டு பார்த்துருப்பீங்க அது நான் எடுக்கும்போது. அதுதான் வந்து நான் போட்டுட்டேன். சரி எதுக்கு வேஸ்ட்டாக பண்ணணுன்ட்டு இந்த டைம் இது இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு பொங்கலுக்கு இப்போவே நான் 2 கபோர்டு க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம அடுத்தது இன்னும் நம்ம வீட்டில் எல்லாம் க்ளீனாக சுத்தம் பண்ணணுன்னா நம்ம 1 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டும். அதுக்கப்புறம் நான் எல்லாம் தொடச்சி ஒரு டப்பியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஒரு நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது, நம்ம பாக்ஸு சரி டப்பிங்களும் சரி துணி வச்சு ஒன்று நம்ம நல்லா நீட்டாக தொடச்சி வச்சோம்னா அது மேலே இருக்கிற டஸ்ட்டும் போயிடும். நீட்டாக எல்லாம் தொடச்சிட்டு பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நீயாச்சும் யூஸ் பண்ணம்மா இந்த மாதிரி வளையல் எல்லாமேன்ட்டு.
போம்மா உன் கைக்கும் என் கைக்கும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஓகே அப்படின்ட்டு நானும் எல்லாம் ஒரு ஒரு பாக்ஸாக வளையல் பாப்பாவோட பரதநாட்டிய செட்டு 2 பாக்ஸு, மீதி எல்லாம் வளையல் அந்த மாதிரி பாக்ஸு எல்லாமே. எனக்கு ஒரு சென்டிமெண்ட் யாரானா நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளோட யாரானா கொடுத்தாங்கன்னா அது பழுசாயிடுச்சுனாலும் நான் தூக்கி போட மாட்டேன். ஏன்னா அது அவங்க கொடுத்தது தானே, இது இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வச்சுப்பேன். நிறைய விஷயங்கள் என் ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் கிஃப்ட்டு கொடுத்துருக்குறது நான் அப்படியே பத்திரமா வச்சுப்பேன். பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி அது தேவையில்லை, சரி இதுக்கு மேலே வச்சுக்க கூடாதுன்னு தோணும்போது தான் நான் தூக்கியே போடுவேன். அதுக்கு அடுத்தது மறுபடியும் கீழே எல்லாம் அது மேலே செட் பண்ணிவிட்டு கீழே எல்லாம் கவர் போட்டுட்டேன். நீங்கள் யாராச்சும் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணுறதா இருந்தால் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீட்டாக ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மீதி பொங்கல் டைமில் என்ன பண்ணலான்னா வீடு தொடச்சிட்டு மறுபடியும் பூஜை சாமான் இதெல்லாம் கழுவிட்டு எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணுறதுக்கு சரியாக போயிடும். நம்ம ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே ஆரம்பித்தாதான் எல்லா வேலையும் ஆகும். இன்னுன்னா இந்த ஒரு 15 நாள் இருக்குது, நான் அதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒரு 15 நாள், அதுக்கு அடுத்தது 15 நாள் துணி பர்ச்சேசிங் அது இது ஏன்னா ஒரு சரியாக போயிடும். ஜனவரி 1 அது இதுன்னு எல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் நாமளும் பிஸி ஆகிடுவோம். அதனால் என்ன பண்ணிட்டு இப்போவே பார்த்து 2 கபோர்டு க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு 2 நாள் தேவைப்பட்டுருச்சு. துணி எல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் எது தேவை நமக்கு எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். எல்லாம் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பாப்பா எனக்கு இருந்ததுனால தான் வசதி ஆகிப்போச்சு. பாப்பா கிட்ட பேசிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். எல்லாம் நம்ம ஸ்டிக்கர்ஸு எல்லாம் ஒரு டப்பியில் போட்டு வச்சுட்டேன். எல்லாமே மேக்கப் எல்லாம் ஒரு டப்பியில் போட்டு வச்சுட்டேன். எனக்கு எவ்வளோ ஸ்டிக்கர்ஸு இந்த தைல ஐட்டமு அதுக்கப்புறம் மேக்கப் செட்டு நமக்கு எது எது தேவையோ அதெல்லாம் ஒரு ஒரு டப்பியில் நான் போட்டு அப்போ தானே நமக்கு கிடைக்கும். நம்ம எது எது டப்பியில் எந்தெந்த விஷயங்கள் இருக்குது எது எது இருக்குது மேக்கப் செட்டு எதில் வச்சுருக்கோன்றது தெரியும். ஏன்னா வேறு ஒருத்தர் அதை செய்யும்போது அந்த வேலை அது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது என்னென்ன எங்கெங்கே இருக்குன்னு. அதனால தான் சரி ஓகே நான் எல்லாம் அடுக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் இது ஒரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணுறனால எல்லாம் துடைச்சிட்டு கவர் இது எல்லாம் போட்டிருக்கேன். உள்ளவே வெயிட்டு கவர் தான் எல்லாம் போட்டு இங்கே வளையல் வச்சிருப்பேன் நான். இது வளையல் வச்சுக்கலாமா வேணாமான்னு தெரியல. சரி வளையல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பு கன்னியாகுமரி போனப்போ என் ஃப்ரெண்டு அப்புறம் இது என்னோட அக்கா எல்லாம் தர்மஸ்தலம் போயிருந்தா அவங்க எல்லாம் கிளிப்பு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏதேதோ யாரோ எல்லாம் எடுத்துகிட்டு கொடுத்தது எல்லாமே ஒரு டப்பியில் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு நகைங்களும் சரி இந்த மேக்கப் செட்டு சரி வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நான் கவரிங் செயின் ட்ரெஸ்ஸிங் மேட்சிங் எல்லாம் இருக்கும். நான் மினி பிளாக்ல போட்டிருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா கிடைக்கும் நமக்கு. நான் பாருங்க எப்போவுமே இப்படி தான் எனக்கு பிடிச்ச பொருளுங்கள் எல்லாம் 2 2 3 3 5 5 வாங்கி வச்சுப்பேன். அது அப்படி தான் பழகிடுச்சு அப்பத்துலேருந்து. சரி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தான் நான் அடுக்கியிருக்கேன். இது இந்த 2 ஷெல்ஃபுக்கு இன்னும் நான் ட்ரெஸ்ஸு ஏன்னா துவச்சி காய வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்தது தான் நம்ம இது பண்ணணும். இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட்டு விளாகில் வரும். ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணுறது துணி எல்லாம் எப்படி மடித்து வச்சுக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இப்போ இவ்வளோ க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நாள் டைம் கிடச்சிது. ஏன்னா பசங்க சாப்பாடு வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு பார்த்துக்கணும் எல்லாமே செய்யணுன்னும் போதும் எனக்கு 2 நாள் தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பொங்கலுக்கு நான் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வேலை செய்கிறது. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 நாள் ஆச்சு எனக்கு இது க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு. இது பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டால் தான் நமக்கு பொங்கலுக்கு நீட்டாக சுத்தபத்தமாக நம்ம பொங்கல் கொண்டாடலாம். எல்லாம் நான் இப்போவே எல்லாம் க்ளீனாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது ரெகுலராக நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு. இதுக்கு மேலெல்லாம் இது நீட்டாக காமிக்கிறதுக்கு என்னால் முடியாது.
ஏன்னா இவ்வளோ தான் என்னால் செய்ய முடிஞ்சுது. ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் கேட்குறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் புது வளையங்கள். அதான் சொல்லிட்டேன், வளையல் மட்டும் நிறைய வச்சுருக்கேன்னு. பாருங்கள், நெக்ஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். சாரி, நெக்ஸ்ட்டு நான் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டேன். நான் வந்து இப்போ மேலே கபோர்டுங்களை தொடச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தானே இது நீட்டாக இருக்குன்றது கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீட்டாக பண்ணிவிட்டு எல்லாம் நீட்டாக சுத்தபத்தமாக தொடச்சிட்டேன். அவ்வளோதான். என்ன சொல்கிறேன்னா, தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.